SC/ST இடஒதுக்கீட்டில் துணை வகைப்பாடு மற்றும் கிரீமி லேயர் அவசியம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக கடந்த மே மாதம் 14ஆம் தேதி பதவியேற்ற B.R. கவாய் இன்று பணி ஓய்வு பெற்றார். அவருக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் டெல்லியில் பிரிவு உபசார விழாவை நடத்தினர். இந்த விழாவில் உரையாற்றிய கவாய், புத்த மதத்தை தாம் பின்பற்றினாலும் இந்து, கிறிஸ்தவம், முஸ்லிம், சீக்கியம் உள்ளிட்ட மதங்களில் நம்பிக்கை கொண்டுள்ள ஒரு உண்மையான மதச்சார்பற்ற நபர் என்று கூறினார். அம்பேத்கர் இயக்கத்தில் நம்பிக்கை கொண்டிருந்த தனது தந்தையிடம் இருந்து மதச்சார்பின்மையை தாம் கற்றுக்கொண்டதாக கவாய் தெரிவித்தார். பழங்குடியினர் மற்றும் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு மற்றும் கிரீமி லேயர் அவசியம் என மீண்டும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு உத்தரவிட்டதையும் அதில் தாம் இடம்பெற்றிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். 6-1 என்ற பெரும்பான்மையுடன் அந்த தீர்ப்பு அமைந்ததாகவும், ஆனால் தமது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தம்மை விமர்சனம் செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு தலைமைச் செயலாளர் மகனுடன் சாதாரண விவசாயியின் மகன் எவ்வாறு போட்டியிட முடியும் என கேள்வி எழுப்பிய கவாய், அதனால் உள் ஒதுக்கீடு அவசியம் என்று கூறினார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பட்டியலின அரசு ஊழியரின் மகன் ஒருவன் தெரிவித்த கருத்து அடிப்படையிலேயே இந்த தீர்ப்பை எழுதியதாக அவர் தெரிவித்தார். போதுமான முன்னேற்றத்தை அடைந்து விட்டதால் இடஒதுக்கீட்டு பலன்களை தாம் கோரவில்லை என்றும் அது வேறு யாருக்கேனும் பயன்படட்டும் என அந்த இளைஞர் தெரிவித்திருந்ததாக அவர் நினைவு கூர்ந்தார். எண்ணிக்கையை குறைக்காமல் அனைவரையும் சமமாக பாவித்தால் சமத்துவமின்மைதான் அதிகரிக்கும் என அம்பேத்கர் கூறியதை கவாய் சுட்டிக்காட்டினார். உத்தரப்பிரதேச அரசின் புல்டோசர் கலாச்சாரத்தை சாடிய அவர், ஒருவர் சட்டத்திற்கு புறம்பான காரியத்தில் ஈடுபட்டாலும் அவரது வீட்டை இடிக்கக்கூடாது என்று கூறினார். ஓய்வு காலத்தில் தம் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் முன்னேற்றத்திற்கு பாடுபட உள்ளதாகவும் திரு கவாய் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.